வணக்கம். மிதுன ராசி ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025 வருகின்ற 26ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 ராகு கேது பயிற்சி நடக்கும். ராகு கேது பயிற்சியால் மிதுன ராசியான உங்களுக்கு எவ்வளவு நல்ல பலன்களை சர்ப்பகிரகங்கள் தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த ஓராண்டாக ஒரு வருஷமாக சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களாக இருக்கும். தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளும் இருக்கும். எண்ணற்ற போராட்டங்களை தினமும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் மிதுன ராசிக்காரர்கள் இதனால் வரையில் இருந்தார்கள், இருக்கிறார்கள். சரி, இது எதனால் நடந்தது? இது எதற்காக இப்படி இருக்கு? சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். பாக்கியஸ்தானம். எவ்வளவு நன்மைகளை செய்வார் சனி பகவான்? ஒரு சில நன்மைகளை தான் செய்ய முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி பகவானை தவிர்த்து குரு, ராகு, கேது அதிகப்படியான தொல்லைகளை கொடுக்கின்ற இடத்தில்தான் குருவும் ராகுவும் கேதுவும் இருந்தாங்க. 3 கிரகங்கள். குரு பகவான் யார்? நமக்கு நாம் செய்கிற தொழிலில் வருமானத்தை கொடுக்கிறவர். கேட்ட இடங்களில் காசு பணம் வர வைத்து இல்லை என்று சொல்லாமல் கொடுக்க வைப்பவர் குரு பகவான். நீங்கள் எது செய்தாலும் அதில் நற்பலன்களும் சுப பலன்களும் வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் கொடுப்பது குரு பகவான். குரு பகவானே விரய குருவாக வந்துட்டார். ஒரு வருஷமா விரய குரு ஒரு பக்கம் இருக்கும்போது, கேது பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்தார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானத்தை பாதிக்கக்கூடிய ஒரு கெட்ட இடம். இந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி 4ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்தால் உங்களுக்கு இவ்வளவு கெடுபலன் வரும் யாராவது சொல்லியிருந்தா நீங்கள் நம்பியிருப்பீங்களா? நம்ப மாட்டீங்க. இப்போ நம்புவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, 7.5 சனியும் இல்லை, அர்த்தாஷ்டம சனியும் இல்லை, கண்டக சனியும் இல்லை, அஷ்டம சனியும் இல்லை. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன்னு சொன்னாக்கா தசா நல்லா இருந்திருக்கும். தசா நல்லா இருந்தவங்களுக்கு கூட விரய குரு, 4இல் கேது, 10இல் ராகு, இதுதான் ராஜ கிரகங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பலன். கையில் இருக்கிற காசு பணம் கரைஞ்சிருக்கும், வருமானம் முடங்கி இருக்கும், வராமல் பல தடைகள் இருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் நோயின் தாக்குதல் அவ்வப்போது வீணான விரய செலவுகளும் கடன் வாங்கியாவது செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அனைத்து கிரகங்களும் பாதகமாக இருந்தால் இப்படி நடக்கும். அனைத்து கிரகம்னாக்கா குரு சனி ராகு கேது தான், வேறு யார் இருப்பாங்க? சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கும்போது பெருசாக ஒன்றும் கொட்டி எல்லாம் கொடுத்துட மாட்டார். ஆனால் இந்த குரு ராகு கேதுக்கள் உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்கும்போது நானும் இருக்கிறேன் என்கின்ற அளவிற்கு சனி பகவான் முடியாதுன்னு உட்காரும்போது ஒரு உதவி கிடைச்சிருக்கும். என்னால் தாங்க முடியாத சுமையாக இருக்கணும் போது நானும் இருக்கிறேன்னு உறவு நட்பு வகையில்
நன்மைகள் நடந்திருக்கும். அதுவும் உடனுக்குடனாக இல்லை, பிரச்சனைகள் அளவுக்கு மீறி போகும்போது தான் இது எல்லாம் கிடைக்கும். ராகு 10ல் இருந்தால் தொழில் மாற்றம், தொழில் வளர்ச்சி, மிகப்பெரிய லாபம் இருக்குது. கூடவே குரு பகவானும் உதவி செய்யணும். எப்பவுமே பலன்களை பார்க்கும்போது ராகு பகவான் மட்டுமா இருக்கிறார் கிரகத்தில்? குரு இருக்கிறார், சனி இருக்கிறார், கேது பகவான் இருக்கிறார். ஒரு கிரகம் கொடுக்கும்போது இன்னொரு கிரகம் தடுத்தா அது யாராலையும் ஒன்றும் செய்யவே முடியாது. ஆகையால் சில ஆண்டுகளாக, இல்லை ஒரு வருஷமாக, இல்லை 1.5 வருஷமாக நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள், துன்பங்கள், பல வகையான பிரச்சனைகளிலிருந்து முழுசாக மீண்டு வர முடியாது. ராகு கேது பயிற்சியால் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம். சொல்லும் போதே தேங்காயை உடைச்சது போல வெட்டு ஒன்றா இருக்கணும், துண்டு 2ஆ இருக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி பெறாங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது, இனிமே உங்களுக்கு கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட்டுன்னு உக்காந்துக்க முடியாது. இப்படி சொல்லிட்டுமே நான் சொல்கிறத சொல்லிடுறேன். அது உங்களுக்கு அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? சரி, ராகு கேதுக்கள் ஏப்ரல் மாதத்தில் பயிற்சி பெறாங்க. அப்படி பயிற்சி பெற்றால் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தை முழுமையாக பாதிப்பை கொடுத்து வந்த கேது பகவான் 3ஆம் ராசிக்கு வரார். ராகு பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து பல வகையான கோட்டைகளை கட்ட வச்சிருப்பார். அது செய்து குறைஞ்சது 1 லட்சம் சம்பாரிச்சிடணும். இந்த வேலையில் போனாக்கா 1000 ரூபாய் கொடுத்தா போதும், ₹1,00,000 முதலீடு போட்டோம்னாக்கா பல லட்சம் நமக்கு சேரப்போகுது. அந்த கடனை வாங்கி இந்த கடனை கொடுத்துட்டு அந்த கடனை வாங்கி இந்த கடனை கொடுக்கலான்னு பல வழிகளில் குழப்பி உங்களை ஒரு கஷ்டங்களை 10ஆம் இடத்தில் கொடுத்து வந்த ராகு பகவான் 9ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 9ஆம் இடத்தில் தான் எந்த பாதகத்தையும் செய்ய மாட்டார் ராகு பகவான். கேது பகவான் 3ஆம் இடத்திற்கு வந்தால் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை செய்யணும். கேது பகவான் பணத்தை கொடுக்கிறவர் இல்லை. கேது பகவான் செல்வங்களை அள்ளி கொடுக்கிற கிரகம் கிடையாது. கேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றி ஒரே நேரத்தில் ஒரு சிகரத்தை தொட வைக்கிற கிரகம் கிடையாது. சரி, 3ஆம் இடத்துல அப்படி என்னதான் செய்ய போகிறாரு? 3ஆம் இடத்திற்கு வந்தால் இவ்வளோ நாளாக மருத்துவ செலவு இருந்துச்சு இல்லையா, அது குறையும். அடுத்தது ஒரு குழப்பம் இருந்தது இல்லையா, என்னதான் செய்கிறது, எப்படி தான் செய்கிறது, இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரத்துக்கு வழியே இல்லைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அதுக்கு வழி பிறக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையணுன்றதுக்காக ராத்திரி பகல் எந்த நேரமும் எதையாவது செய்து சாதிக்கணும் என்கின்ற மாய ஆசைகளை வாரி வாரி கொடுத்து வந்த ராகு பகவான் 9ஆம் இடத்திற்கு வருவார். இப்போ உங்களுக்கு புரியும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நாம் நடக்கக்கூடாததை, கிடைக்க முடியாததை, வாழ்க்கையில் சந்திக்கக்கூடாத தவறான பாதையில் தான் போயிருக்கோம். மனசு தேவையில்லாத பணக்கார யோசனையும் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக நாம் எடுத்த தவறான முடிவு என்பதை உங்களுடைய மனமும் உங்களுடைய அறிவும் கட்டாயமாக சொல்லும். இந்த கிரகங்கள் பயிற்சியான இப்போது நீங்கள் பண்ணது தேவையில்லாத பிரச்சனைங்க, தேவையில்லாத உடல்நல பாதிப்பு, தேவையில்லாத பணச்செலவு, தேவையில்லாத உங்களுக்கு ஏற்பட்டிருந்த எண்ணற்ற பிரச்சனைகளிலிருந்து நாம் எந்த வழி போகணுன்றதுக்காக நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. இனிமேல் அது கரெக்டாக இருக்கும். இது 2 தான் ராகு கேதுக்கள் செய்வாங்க. 3லே பெரிய அளவு லாபம் இல்லை. ராகு கேதுக்கள் நல்லது செய்யணுமா, 11ஆம் இடத்திற்கு வரணும். அது ஒரு 1.5 வருஷங்களுக்கு முன்னாடி 11 இருந்தார் உங்களுக்கு. அன்னைக்கு தலைகால புரியாத அளவுக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கும். 1.5 வருஷம் 2 வருஷம் சொல்லலாம், 1.5 வருஷம் தான் சொல்லணும். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி
மிகப்பெரிய ஒரு யோகசாலியாக இருந்தீங்க. பக்கத்தில் போகிறது யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு நம்மளுடைய அறிவு உங்களுக்கு வேறு வழியில் போயிட்டு இருந்திருக்கோம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி அப்படி கிடையாது. உயர்ந்தவன் தாழ்வான், தாழ்ந்தவன் உயருவான் என்பதை உணர்த்தியது குரு, ராகு, கேது. இதிலிருந்து உங்களை காப்பாற்றுறது வந்து கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான். இப்போ ராகு கேது பயிற்சி நடக்குது. பணக்கார ஆசையெல்லாம் கோட்டை கட்டக்கூடாது. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனையை ராகுவும் கேதுவும் காப்பாற்றுவாங்க. உங்களுக்கு தைரியம் கிடைக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், விடாமுயற்சியால் வெற்றி பெறலாம். வெற்றி என்பது எளிதல்ல, தோல்வி என்பது முடிவே இல்லை. தோல்விக்கு பிறகு கிடைக்கிற வெற்றி சந்தோஷத்தை கொடுக்கும். வெற்றிக்கு பிறகு கிடைக்கின்ற தோல்வி வாழ்க்கையில் விரக்தியும் நம்பிக்கையற்ற மனிதர்களை உருவாக்கும். மிதுன ராசி, மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 ராகு கேது மட்டும் பயிற்சி இல்லை, குரு பயிற்சி இருக்குது, சனி பயிற்சியும் இருக்குது. சனி பயிற்சி என்பது வந்து திருநள்ளாறு சனி பயிற்சி பலன் வந்து 2026 தான். இது திருக்கணித சனி பயிற்சி பலன்கள். இதில் ஒன்று அதில் ஒன்று நாங்கள் எதை தான் நாங்கள் வந்து பார்த்து கேட்டு வாழறதுன்ற ஒரு கேள்வி வரும். நீங்கள் திருக்கணிதத்தை பாருங்கள், போட்டிருக்கோம் பலன்னு. அந்த திருக்கணிதத்தில் வந்து ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால் திருநள்ளாறு சனீஸ்வர பயிற்சி வந்து போட்டுடலாம். ஆனால் திருக்கணித ரீதியாக சனி பயிற்சி என்பது 29 3ஆம் மாதம் வந்துடும். இப்போது ராகு கேதுக்கள் கெட்ட இடத்திலிருந்து நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்க. குரு பகவான் படு பாதகத்தை செய்யக்கூடிய ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார். சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலே பல வகையிலும் பாடப்படுத்துவார். சனி பகவான் அதான் செய்வார். 10ஆம் இடம் சனி பகவானுக்கு அவ்வளோ சிறப்பானதில்லை. ஏன்னா தொழில் மாற்றம், தொழில் வளர்ச்சிக்காக, குடும்ப வளர்ச்சிக்காக, வியாபார வளர்ச்சிக்காக முதலீடு நீங்கள் வைக்கணும். இல்லை, பணத்தை வந்து நீங்கள் செலவு செய்யணும் அதிகமாக. வருமானம் என்பது அதுக்கப்புறம் தான் வரும். இப்போ சாதாரண ஒரு தொழில் இருக்கு வச்சிங்களேன், அது பெரிய அளவில் அந்த தொழிலை கொண்டு போகணும். நீங்கள் சாதாரண ஒரு தொழில் இருக்கிறீங்களா, அது பெரிய அந்த தொழிலேருந்து மீண்டு வரத்துக்கு வழியை தேட வைக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு கெட்டால், குரு கெட்டால்னா என்ன, 12 வர்றது, ஜென்ம ராசியில் வர்றது, 3ஆம் ராசிக்கு வர்றது, 4ஆம் ராசிக்கு வர்றது, 6ஆம் ராசிக்கு வர்றது, 8ஆம் ராசிக்கு வர்றது, 10ஆம் ராசிக்கு வர்றது, 12ஆம் ராசிக்கு வர்றது. அப்படி வந்தால் வாழ்க்கையில் பொருளாதாரம், காசு பணம் வர்றதும் கஷ்டம், வர வைக்கிறதும் கஷ்டம். குரு பகவான் ஜென்ம ராசியிலிருந்து விலகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உங்களுக்கும் அதிர்ஷ்டம் இருக்குது, பல வகையில் அதிர்ஷ்டம் இருக்குது. ஆனால் இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து எல்லா மிதுன ராசிக்காரங்களுக்கும் நடந்துச்சானாக்கா அப்படி இருக்காது. தசா நல்லா இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த பிரச்சனை சந்திக்காமல் கூட நல்ல நிலையில் இருக்கலாம். ஓரளவுக்கு கஷ்டம் இருந்திருக்கும். ஆனால் 12இல் குரு என்பது வந்து விரயம் இருந்திருக்கும். அதை தவிர்த்து தசாவும் சரியில்லாமல் இருந்தால் ராகுக்கு எது சரியில்லை, குரு பகவான் சரியில்லை, சனி பகவான் ஒருவர் மட்டும் தசாவும் சரியில்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்காது. பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர வழி இருக்கும், உதவியும் இருக்கும். குரு பகவான் பாதகமான இடத்திற்கு வந்தால் பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்கு இல்லையா. நான் பாட்டுக்கு குருவும் சனியும் பாதகமாக வரப்போகிறாங்கன்னு இன்னொரு பதிவு போட்டோம்னாக்கா கேட்க அவ்வளோ நல்லா இருக்காது, மனம் சங்கடப்படும். ஆகையால் மிதுன ராசிக்காரங்களுக்கு ராகு கேதுவால் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான அனைத்து வழிகளும் உங்களுக்கு கொடுப்பார். குரு மாற்றம் ஜென்மராசியில் வந்து மாறார் பார்த்தீங்களா, அப்போ நற்பலனை தருவார். இந்த கிரகங்கள் எப்படி தான், குரு நல்லா இருக்கும்போது சனி கெட்டு போயிடுவார், சனி பகவான் நல்லா இருக்கும்போது ராகு கேது கெட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த கிரகங்கள் வருஷம்
மாற மாற இவங்க இந்த பலன் தான் கொடுப்பாங்க. தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள். தசா நல்லா இருந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எது வேணால் வரட்டும், எந்த கிரகங்களும் மாறட்டும், உங்கள் வாழ்க்கை சில கஷ்டங்களும் நஷ்டங்களும் கொடுத்து அதற்கு பிறகு அதை ஈடு செய்கின்ற அளவிற்கு கிரகங்கள் உதவிகளை செய்துவிடும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.